ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடு வேலை ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி நம்ம புது வீட்டோட கிரகப்பிரவேசம், அதுக்கப்புறம் ஹோம் டூரும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிக்கோ என்ன சைஸு, ஹால் என்ன சைஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிச்சு சைஸ் எல்லாமே சொல்கிறேன். அது போக நம்ம வீடோடைய கிரகப்பிரவேசம் பால் காய்ச்சுற ஃபங்க்ஷனையும் பாருங்கள். இந்த நாளுக்காக நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஆசைப்பட்ட ஒரு நாள், நான் ட்ரீமாக நினச்ச ஒரு நாள். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு பால் காய்ச்சி ஃபங்க்ஷன், கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன். ஸோ நான் இப்போ வந்து நம்ம வீடை வந்து கொஞ்சம் லாங் ஷாட்லேருந்து காட்டுறேன். ஸோ பந்தல் போட்டிருக்கோம், மேலே சாப்பாடு வைக்கிறதுக்காக மேலே சாப்பாடுக்கும் பந்தல் போட்டிருக்கோம், லைட்டிங் போட்டிருக்கோம். வீடு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. ஸோ இன்னும் நம்ம காம்பவுண்ட் சவறு வெளியெல்லாம் இன்னும் அடுத்த வேலை பார்த்தோம். அதையும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடு ஃபுல்லாக உள்ள ஹோம் டூரும் எல்லாமே ஃபுல்லாக டோட்டலாக காமிச்சிருக்கேன். இது வந்து லாங் ஷாட்லேருந்து நம்ம வீடு எடுத்திருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கார்பரேஷன் லிமிட்குள்ளே இருக்குது. லேண்ட் ரேட் வந்து கொஞ்சம் கூடன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஏன் கூடன்னு உங்களுக்கு லாங் ஷாட்டில் பார்க்கும்போது தெரியும். வீடு நிறைய இருக்குது. ஃபுல்லாக ஒரே ஒரு 10 வீடு தான் இருக்கும் மேக்ஸிமம் ரோட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரோட்டுக்கிட்ட இருக்கிறனால கொஞ்சம் லேண்ட் ரேட் வந்து கொஞ்சம் கூட. ஸோ நான் ஏன் அதெல்லாம் கூட அப்படின்றதுலாம் நான் அடுத்து ஒரு Q&Aல சொல்கிறேன். ஸோ ஏன் லேண்ட் ரேட்லாம் கூட போட்டுலாம் நீங்கள் லேண்டு வாங்குறீங்க, ஏன் இவ்வளோ ரேட்டு போட்டு நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்கன்னா அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக Q&A வீடியோவில் சொல்கிறேன். ஸோ முதல் நாள் தான் நானே அம்மா எல்லாம் போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ அந்த விளக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். குத்து விளக்கு, பெரிய குத்து விளக்காக வாங்காமல் கேரளா விளக்கு ஸ்டைல் இருக்கும் இல்லையா. ஸோ கேரளா விளக்கு மாதிரி மாடலில் 2 விளக்கு வாங்கிட்டேன். ஏன்னா தம்பிங்களுக்கு அடுத்து வந்து காது குத்து ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம குத்து விளக்கு வந்து வாங்குவாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா எடுத்து 2 சைடும் பூஜை ரூமில் வச்சுக்கிற மாதிரி நம்ம கேரளா விளக்கு வாங்கிட்டு அப்போ கொஞ்சம் பெரிய விளக்கை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கேரளா விளக்கு வாங்கிட்டேன். ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய பேர் கூப்பிடலை. ஸோ நம்ம க்ளோஸ், நம்ம இந்த நில வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அது மாதிரி தான் நம்ம க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா, அத்தை மாமா, என் நாத்தனார் ஒரு 2-3 பேர், அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அதே ஒரு 100-150 பேருக்கு மேலே இருக்கும். இப்போ வந்து மார்னிங் கிரகப்பிரவேசம் டைமில் அம்மா அப்பா, அத்தை மாமா, என் நாத்தனாருங்க, இவங்க மட்டும் தான், நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். வீட்டு வேலையெல்லாம் வந்து ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு முன்னாடியே பால் காய்ச்சணும்னு சொல்லுவாங்க. அரைக்குறையாக வேலையெல்லாம் வச்சுட்டு நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும், பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம வீடு வந்து ஃபுல்லாக வேலை முடியல, வேலை நிறைய மிச்சம் இருந்துச்சு. பட் ஆனால் அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று வந்து நம்ம இப்போதைக்கு வேறு எதுவும் பெருசாக கடன் வாங்க வேணாம், இப்போதைக்கு பால் காய்ச்சிடுவோம், ஒரு 1 மந்த் டைம் விட்டுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் ஃபுல்லாக நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துக்கலாம், குடி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ வீடு ஃபுல்லாக முடியாததுக்கு காரணம் சாஸ்திரத்துக்கு மட்டும் கிடையாது, ஸோ பணமும் பத்தலை. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு நம்ம 1 மந்த் கழிச்சு வந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து பால் காய்ச்சி வச்சாச்சு. ஸோ நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணோம். ஸோ அதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து வீடுக்கு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஸோ எல்லாத்த பற்றி நான் டீட்டெயில்டாக அடுத்தடுத்து நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ விஸ்வானிகாசு நாங்கள் 4 பேரும் இருக்கோம். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி பசங்களாம் இருக்காங்க, அத்தை மாமாலாம் இருக்காங்க. ஸோ நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் ஃபங்க்ஷனில். ஸோ நம்ம பூஜை ரூம் இது. ஸோ பூஜை ரூம் வேலைலாம் பார்த்தாலும் தெரியும், ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் வச்சுருக்கோம், மற்ற வேலை வேறு எதுவுமே பார்க்கல, இன்டீரியர்லாம் சுத்தமாக பார்க்கல. இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் இன்னமும் பார்க்கல நாங்கள். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம், கடன் வாங்க வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் அதெல்லாம் வேலைலாம் இன்னும் மிச்சம் நிறைய வச்சுருக்கோம். சாமி படம் பார்த்திங்கன்னா இந்த 5 சாமி இருக்கிற மாதிரி படம் இருக்கும் இல்லையா. ஸோ 5 சாமி இருக்கிற மாதிரி படம் வச்சு நாங்கள் இந்த கிரகப்பிரவேசம் அன்னைக்கு அந்த படம் வச்சு தான் நம்ம சாமி கும்பிட்டோம். அது போக கோமாதா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன படங்கள்லாம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம். பூஜை சாமான், அதுக்கப்புறம் இந்த விளக்கு, நான் சொன்னேன் இல்லையா கேரளா விளக்கு, அப்புறம் பால் காய்ச்சுற பால் பாத்திரங்கள், டம்ளரு எல்லாமே அம்மா திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. முதல் நைட் நானும் அம்மா வந்து போய் வாங்கிட்டு வந்துருந்தோம். பட் அது வீடியோ என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ அவசரமாக வாங்கிட்டு வந்துருந்தோம் முதல் நாள் தான். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த அம்மா அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அம்மா அப்பா அத்தை மாமாலாம் இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட வந்து காலை வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லியிருந்தாங்க. மாலை வந்து தம்பிங்களுக்கும் சேர்த்தே வாங்கிட்டோம். முன்னாடியே எங்களுக்கு வந்து ஐயர் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, பால் காய்ச்சனைக்கு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு என்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் மாலை வந்து 2 தான் எழுதியிருந்தாங்க, எனக்கும் விஸ்வாங்க பார்க்கும். நாங்கள் தான் தம்பிங்களுக்கும் சேர்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு 4 மாலையாக வாங்கிட்டோம். நைட் ஃபுல்லாக சுத்தமாக தூங்கவே இல்லை. ஸோ அது ஃபேஸில் வந்து எங்கள் எல்லாருக்குமே டயர்ட்னஸ் தெரியும். சுத்தமாக நைட் ஃபுல்லாக தூங்கலை. எல்லோரும் சேர்ந்து பேசிக்கிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக கழுவி விட சொன்னாங்க நைட்டு. ஸோ அதெல்லாம் வீடெல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக தூங்கவே இல்லை. நிக்காஸ் கூட தூங்கலை, 4 பேருமே தூங்கலை. ஸோ அது ஃபேஸில் பார்க்குறப்ப டயர்ட்னஸ் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிருந்துருக்கணும். பட் ஆனால் முடியலை, வேலை நிறைய இருந்தனால சுத்தமாக தூங்கலை, 4 பேருமே தூங்கலை. தம்பி பசங்க மட்டும் கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு. நாங்கள் யாருமே சுத்தமாக தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக. ஸோ அது எல்லார் ஃபேஸ்லையுமே தெரியும் உங்களுக்கு டயர்ட்னஸ்ஸு.
நெக்ஸ்ட்டு வந்து பால் காய்ச்ச போயிட்டோம் நாங்கள். ஸோ பால் காய்ச்சறதுக்கு வந்து அம்மா ஜாமான்லாம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஸோ நான் அடுப்பு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த அடுப்பு தான் நான் உங்கள்கிட்ட எந்த வீடியோலையும் காட்டலை. இந்த அடுப்பு தான் வந்து வாங்கியிருந்தோம் ப்ரீத்தியில். ஸோ இது ரேட்டு வந்து 6000 ருபீஸ் சம்திங் வந்து வந்துச்சு இந்த ரேட்டு. பால் காய்ச்சிட்டு வெளியே வாசலில் வச்சு பொங்கல் வச்சோம். ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா. ஸோ ஐயர் இவங்க போகிறதுக்கு முன்னாடி சுற்றி போட்டிருந்தாங்க. பூசணிக்காய் வச்சு எல்லாருமே டோட்டலாக நிற்க வச்சு சுற்றி போட்டிருந்தாங்க. ஹோம் டூர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு எம்டி ஹோம் டூராக வந்து காமிச்சிருக்கேன் நம்ம வீடை. ஸோ இப்போதைக்கு இந்த எம்டி ஹோம் டூராக பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் அளவும் கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர். ஸோ ஹால் வந்து என்ன சைஸு, பெட்ரூம் என்ன சைஸுன்னெலாம் ஸோ சைஸும் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு ஹோம் டூர் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லாங் வியூவில் வந்து நம்ம வீடு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வீடு. டோட்டலாக வந்து 1550 ஸ்கொயர் ஃபீட்டு. நான் வந்து ரோடு கூட சேர்த்து சொல்கிறேன். டோட்டலாக வந்து 1550 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் பில்டப் ஏரியா வந்து கீழே 850 ஸ்கொயர் ஃபீட்டு, மாடியில் ஒரு ரூம் இருக்குது. அது வந்து ரெண்டும் சேர்த்து 1050 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ உள்ள நிறைய இடத்துல இப்படி போர்ட்டிகோ ஸ்பேஸ் விட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டோம். ஃபுல்லாக தளம்லாம் சுற்றி போட்டுவிட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து. இந்த வீடியோலேயே கடைசியில் காமிக்கிறேன். ஸோ போர்ட்டிகோ வந்து ஒரு 10க்கு 10 சைஸு. போர்ட்டிகோக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வர மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஹாலில் வந்து 2 ஜன்னல், பெரிய பெரிய ஜன்னல். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், வென்டிலேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டே நான் யோசிச்சு வச்சுருந்தது. ஸோ அதனால் நல்லா பெரிய பெரிய ஜன்னல், 4க்கு 4 சைஸில் 2 ஜன்னல். ஸோ ஹால் வந்து 16க்கு 16 சைஸு. இந்த பூஜை ரூம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பூஜை ரூம் வந்து 3க்கு 3 சைஸுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் வந்து 10க்கு 10 சைஸு. அதுலேயுமே அந்த 4க்கு 4 ஜன்னல் வந்து வச்சுருக்கோம். ஸோ மேலே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்கோம், ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் வந்து 6க்கு 4 சைஸு, 6க்கு 4ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 6க்கு 4 சைஸ் இது. ஸோ நான் இப்போ வந்து நாங்கள் வரல, பால் காய்ச்சி முடிச்சுட்டு ஒரு 1 வீக்கில் இந்த வீடியோ எடுத்தோம். ஸோ அது ஒரு 10-20 நாள் கழிச்சு தான் அந்த வீட்டுக்கு வந்தோம் நாங்கள். ஸோ நாங்கள் பால் காய்ச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு கேப் இருக்கும்ல. ஸோ அந்த கேப்பில் எடுத்த வீடியோ இது. இன்னுமே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்காம பாதி வேலை பார்த்துட்டு பார்க்காம தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியெல்லாம் காம்பவுண்ட் சவர் கட்டுறேன், எல்லா வேலையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன், காம்பவுண்ட் சவர் கட்டினது மற்ற விஷயங்கள்லாம் காட்டுறேன். ஸோ 2 பெட்ரூமு, ஒரு பெட்ரூம் இப்போ வந்து பார்த்தீங்க கிட்ஸ் பெட்ரூமு, அப்படியே ஆப்போசிட்டில் அடுத்த பெட்ரூம் இருக்கும். ஸோ இது வந்து 13க்கு 10 சைஸு. இதுலேயுமே ஒரு ஜன்னல், பெரிய ஜன்னல் நான் சொன்ன மாதிரி 4க்கு 4 சைஸில் ஒரு பெரிய ஜன்னல் வந்து வச்சுருக்கோம். அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வந்து 6க்கு 4 சைஸ். அந்த ரூமில் இருக்க அதே டாய்லெட் பாத்ரூம் தான், ஒரு சின்ன சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பூஜை ரூம் வந்து ஒட்டி வச்சுருக்கீங்களேன்னு ஒரு சில பேர் கேட்கலாம். அதெல்லாம் நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம வந்து ஃபேஸ் வந்து மாற்றி வைக்கணும், கிழக்கு பார்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஃபேஸ் வந்து மாற்றி வச்சா போதும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் ஃபேஸ் வந்து மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கிச்சன் வந்து இப்போதைக்கு ஓப்பன் கிச்சனாக இருக்குது. அந்த சைடு பின்னாடி வந்து ஒரு கதவு இருக்குது. கிச்சனை வந்து நடுவில் தடுத்து ஏதாவது இன்டீரியரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மேலே ஸ்டெப்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாதி பார்த்து பாதி பார்க்காம தான் இருக்குது. இந்த மாடிப்படிக்கு அந்த இரும்பில் கைப்பிடி வந்து வைக்கணும். ஸோ அதெல்லாம் இன்னும் வைக்காமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வைக்கணும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஷெட்டு, மாடியில் வந்து மேலே ஒரு ஷெட்டு போடணும், முன்னாடி கார் பார்க்கிங்க்கு வந்து ஷெட்டு போடணும். ஸோ இந்த வெள்ளம் பாக்கி இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கணும். டைல்ஸ் வந்து கூலிங் டைல்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கூலிங் டைல்ஸில் வந்து இன்னும் மாவு வைக்காமல் இருக்குது. ஸோ மாவு வைக்கிறது வந்து பால் காய்ச்சி முடிச்சு வந்து மாவு வச்சாங்க. ஸோ அந்த மாவு வைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு அந்த கேப்பாக தெரியுது. மாடியில் வந்து ஒரு பெட்ரூமு, ஒரு அட்டாச்சு இல்லை, வெளியே டாய்லெட் பாத்ரூம். எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்தால் குளிக்கிற மாதிரி தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே இருக்க மாதிரி பாத்ரூம் டாய்லெட் வந்து வச்சுட்டோம். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு மொட்டை மாடி இருக்குது. அது மேலே வந்து டேங்க் இருக்குது, சிண்டெக்ஸ் டேங்க் 2 இருக்குது. ஸோ ஃபுல்லாக சீலிங் வரைக்கும் நாங்கள் வந்து எல்லா 3 பாத்ரூம்லேயுமே வந்து சீலிங் வரைக்கும் வந்து டைல்ஸ் ஒட்டிட்டோம் ஃபுல்லாக. மேலே இருக்கிற பெட்ரூமு, பாத்ரூம் ரெண்டுமே கீழே இருக்கிற அதே சேம் சைஸ்லேயே மேலே எடுத்துட்டோம். மேலே இருக்கிற பெட்ரூம் வந்து 13க்கு 10 சைஸு. ஸோ அது கீ எடுத்துகிட்டு வர மாட்டேன், அதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டலை. கீழே நீங்கள் பார்த்தா அதே சேம் பெட்ரூம் தான் மாடியிலையும் இருக்குது. ஸோ அந்த ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருந்தோம்ல, அந்த ஷெல்ஃப் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ரூமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பாத்ரூம் வந்து 6க்கு 4 சம்திங், கொஞ்சம் கூட வரும்னு நினைக்கிறேன், 6 விட கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஓடிஎஸ். நான் கீழே பூஜை ரூம் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. ஸோ பூஜை ரூமுக்கு மேலே அப்படியே இந்த ஓடிஎஸ் வருது. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா வென்டிலேஷன், அப்புறம் அந்த பைப்பிங்லாம் போகிறதுக்காக இந்த ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஓடிஎஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஓடிஎஸ் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், 2 ஜன்னல், பாத்ரூம்க்குரிய ஜன்னல் 2மே. ஸோ 2 பாத்ரூம்க்குரிய ஜன்னல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து மாடி தண்ணி வந்து விழுந்துச்சுன்னா அதில் போகிறதுக்காக அந்த கல்லி மாதிரி கொடுத்துருக்கோம்.
ஸோ அந்த ஓடிஎஸ் மேலே விழுகிற தண்ணி போகிறதுக்காக அந்த கல் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து கிரில் வந்து வைக்கணும். ஸோ அந்த ஓடிஎஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கிரில் வைக்கணும், இன்னும் வைக்கலை. ஸோ இரும்பு வேலைலாம் நான் பார்க்காதனால இரும்பு வேலை பார்க்கும்போது அந்த கிரில்லும் வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டேங்க் வச்சுருக்கோம். மாடி பெட்ரூமுக்கு மேலே வந்து டேங்க் வச்சுருக்கோம். ஆக்சுவலி இதை க்ளோஸ் பண்ணுறது வந்து எங்கள் ஃப்ரெண்டு இன்ஜினியர் வந்து இது சொல்லலை க்ளோஸ் பண்ண சொல்லி. ஓப்பனாக வந்து ஓடிஎஸ் மாதிரி கொடுப்போன்னு தான் சொல்லியிருந்தாரு. நான் தான் கேட்டுட்டேன், கீழே வந்து பூஜை ரூம் வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள், பாத்ரூமுக்கு மட்டும் வென்டிலேஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி கீழே பூஜை ரூமாக வச்சுக்கலாமான்னு பாருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுத்துறதுலாம் மாவு வச்ச பிறகு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதான் ஃபுல்லாக வந்து டைல்ஸ்லாம் மாவு வச்சுட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த ஓடிஎஸ் வந்து க்ளோஸ் பண்ணி கீழே பூஜை ரூம் இருக்க மாதிரி வச்சு கொடுத்துட்டாரு. ஸோ இது வந்து உள்ளே நுழையிறதுல அழகர் டைல்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இது ஃபுல்லாக டைல்ஸ். அந்த அழகர் எனக்கு அழகர்னால் ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், சித்திரை திருவிழா டைம்லாம் காமிச்சிருக்கேன், ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு குலசாமி அழகர் தான். ஸோ அதனால் காமிச்சிட்டு இது வந்து காம்பவுண்ட் வால்லாம் ஃபுல்லாக கட்டிட்டோம். கட்டின பிறகு இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ கேட்டெல்லாம் இன்னும் பெயிண்ட் பண்ணாமல் இருக்குது. இன்னும் பெயிண்டிங் வேலையே பார்க்கல நம்ம வீட்டுக்கு. ஸோ அதனால் பெயிண்டிங் எல்லாம் பண்ணாமல் இருக்குது. ஸோ கேட் வந்து இந்த மாடல் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வெளியே வந்து இந்த செடி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்கோம். ஸோ அதில் அப்பா வந்து அந்த மாதிரி ஏதோ இந்த இதெல்லாம் வச்சு பழைய இது இருக்கும்ல அதெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருக்காரு. மாடு எதுவும் கோழி எதுவும் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தளம் வந்து நாங்கள் டைல்ஸ் ஒட்டாமல் இந்த மாதிரி சிமெண்ட் வச்சே தளம் மாதிரி போட்டோம். ஸோ ஏன்னா இந்த மேலே வந்து ஷெட்டு எதுவுமே போடலை. டைல்ஸ் எல்லாம் போட்டால் வெயில் அடிக்கும். ஸோ அதனால் மழை பெய்யும், வழுக்கும். ஸோ அதனால் நாங்கள் சிமெண்ட் மாதிரியே ஃபுல்லாமே போட்டு தளமாக போட்டோம். இது கார் பார்க்கிங் ஸ்பேஸு. ஸோ 9:25 இந்த ஸ்பேஸு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு திண்ணை மாதிரி கொடுத்துருக்கோம். இது மேலே செடி ஏதாவது வச்சுக்கலாம், திண்ணை மாதிரி யாராவது உட்காந்துக்கலாம். ஸோ அதனால் அது திண்ணை மாதிரி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இன்னும் நம்ம பெயிண்ட் பண்ணணும், இந்த வேலை இருக்குது. ஸோ அது போக பார்த்திங்கன்னா செட்பேக் ஜன்னலுக்காக இந்த சைடு வந்து ஒரு 3 அடி கொடுத்துருக்கோம். அப்படியே ஹாலுக்கு இந்த சைடு வந்து ஒரு 3 அடி வந்து செட்பேக் மாதிரி கொடுத்துருக்கோம். பைப்பிங்க்காக, அதுக்கப்புறம் அந்த சேம்பர் வைக்கிறதுக்காக, ஒரு வென்டிலேஷனுக்காக இந்த சைடு ஒரு 3 அடி கொடுத்துருக்கோம். ஸோ பின்னாடி வந்து ஒரு 3 அடி கொடுத்துருக்கோம். ஸோ இது இந்த செங்கல் எதுக்கு அடிக்க வச்சுருக்கேன்னா அங்கே யூஸ் பண்ணுற தண்ணிலாம் முன்னாடி வருது ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ அங்கே ஒரு திண்ணை மாதிரி கட்டணும். இனி அடுத்து வேலை பார்க்கும்போது அதை கட்டுவோன்னு இருக்கேன். ஸோ வாஷிங் மிஷின் இப்போதைக்கு இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் கொடுத்துருந்தோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா மேலே ஷெட்டு மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நனையாது, வெயில் அடிக்காதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஷெட்டு மாதிரி நம்ம போடலை. முன்னாடி ஷெட்டு போடணும், கார் பார்க்கிங்க்கு மேலே, இங்கேயும் பின்னாடி பக்கமும் ஷெட்டு போடணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஐடியா உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது மழை தண்ணி வெயில் படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி எடுத்துருக்காங்களா, அதெல்லாம் வந்து அவங்களோடது. ஸோ இந்த வீடு வந்து ஜன்னலுக்காக கொஞ்சம் ஒரு அடி உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோடது 3 அடி, ஆனால் இது ஒரு 4 அடி ஸ்பேஸ் தெரியும். ஏன்னா அவங்க ஜன்னலுக்காக ஒரு அடி உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இது நாங்கள் ஏன் 3 அடி இந்த சைடு கேப் விட்டுட்டு அந்த சைடு அத்துக்கு எடுத்துருக்கோம், பார்த்தா தெரியும். அந்த சைடு அத்துக்கு இந்த சைடு 3 அடி கேப் விட்டுருக்கோம். ஸோ இது ஏன் 3 அடி கேப் விட்டுருக்கோன்னா இந்த சைடு நம்மளுக்கு வந்து முட்டு சந்து, உங்களுக்கு பார்த்தா தெரியும். முட்டு சந்துக்கு நேராக வந்து நம்ம வீடு கட்டக்கூடாது, கேப் விடணும். ஸோ அதுக்காக இந்த சைடு வந்து 3 அடி கேப் விட்டு அந்த சைடு வந்து அத்துக்கு எடுத்துருக்கோம். ஸோ இது பக்கத்தில் க்ரீன் கலரில் இருக்கிற காம்பவுண்ட் சவர் வந்து அடுத்த அந்த க்ரீன் கலர் வீட்டோடைய காம்பவுண்ட் சவர். ஸோ இன்னும் பெயிண்டிங்லாம் முடிக்கல. இதெல்லாம் பெயிண்டிங்லாம் முடிச்சா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பெயிண்டிங் தம்பிங்களுக்கு காது குத்து வச்சுருக்கோம். ஸோ காது குத்துக்கு முன்னாடி பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக நம்ம வீடு எடுத்து வந்து காட்டுறேன். ஸோ தலை வந்து மேலே ஹைட்டில் ஏற்றி வச்சுருக்கோம். ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த பேஸ்மெண்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், தளம் வந்து ஹைட்டாக ஏற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அது பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மேலே வந்து ஹைட்டில் தெரியும். ஸோ அவங்க வீடு வந்து கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி தெரியும், இது வந்து ஹைட்டில் தெரியும். ஸோ 6 அடி கிட்ட நம்ம வந்து பேஸ்மெண்ட் வந்து ஹைட்டு ஜாஸ்தி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து வெளியே உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 6 அடி வந்து ஹைட் வந்து பேஸ்மெண்ட் ஜாஸ்தி பண்ணி வச்சுருந்தோம். பேசிக்காக தேவையான முக்கியமான விஷயம் எல்லாமே பண்ணியாச்சு. பேஸ்மெண்ட் ஹைட்டாக வைக்கிறது, வென்டிலேஷனுக்கு, மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசிக்காக பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் வேலை நிறைய இருக்குது. பெயிண்டிங் வேலை நான் சொன்ன மாதிரி பாக்கி இருக்குது. ஸோ க்ரில்லு கேட் வந்து கதவுக்கிட்ட ஒரு கேட் வைக்கணும், பின்னாடி ஒரு கேட் வைக்கணும், ஷெட்டு வந்து முன்னாடி கார் பார்க்கிங்க்கு போடணும், மாடியில் வந்து அந்த கைப்பிடிக்கு வந்து இது வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். இதை ஃபுல்லாமே அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட்டட் ஹோம் டூர் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்து சீக்கிரமாக போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து என்ன உங்களுக்கு டவுட்ஸ் கண்டிப்பாக நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக தனியாக நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. மறக்காமல் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.